வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்து விருந்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப அற்புதமான மெசேஜ் தாங்க பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தோட்டத்துங்களில் இருக்கிற களை செடியாக நினச்சி நம்ம கருதி கீழே பிடிங்கி போடுற செடிங்கள்லேருந்து என்ன மருத்துவ குணம் இருக்குது, அந்த மருத்துவத்தால் நம்ம உடலுக்கு என்ன நன்மை இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மூலிகை செடிங்களாக எடுத்து போட்டிருக்கோம் நம்ம. அப்படி தான். ஆனால் இது மூலிகை செடி பற்றி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைப்பா. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயந்தான் இப்போ நம்ம பேச போகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது பங்குனி மாதம். பங்குனி மாதம்னால என்ன ஸ்பெஷல்? பங்குனி மாதம்னால பங்குனி உத்திரம் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வர ரொம்ப அற்புதமான வருஷமாக. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பங்குனி உத்திரம் அன்றைக்கே பௌர்ணமியும் வந்ததுனால இன்னும் விசேஷம். இந்த பங்குனி உத்திரம் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தெய்வங்களாக கருதுகிற பெருமாள், முருகர், சிவபெருமான் இவங்க எல்லாருக்கும் இந்த நாளில் தான் திருமணம் நடந்திருக்கான். அதனால் எல்லா கோவில்களிலும் வழிபாடு ரொம்ப விசேஷமாக நடந்தது. நாங்களும் திருவண்ணாமலையில் போய்ட்டு கிரிவலம் சுற்றிட்டு வந்தோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் மாதம் கிரிவலத்துக்கு போவேன். நாங்கள் ஒரு 15 வருஷமாக சுற்றின்னு இருக்கோம்ப்பா. 15 வருஷமாக ஒவ்வொரு மாதமும் விடாமல் மாதம் தவறாத சுற்றுவோம். இது இடையில அமாவாசைகள்லேயும் சிவராத்திரி அன்றைக்கும் நாங்கள் கிரிவலம் சுற்றி வருவோம். நான் கிரிவலம் எப்படி சுற்றுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் உபவாசம் இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் தூங்காமல் சாப்பிடாமல் கண்ணு முழித்து மௌன விரதம் நான் கிரிவலம் சுற்றியிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி விரதம் இருந்தால் மகத்துவம்னு முன்னோர்கள் சொல்லியிருந்துருக்காங்க. அதனால் நான் அதை பின்பற்றி அந்த மாதிரி விரதம் இருந்து நான் கோவில் சுற்றினேன். அண்ணாமலையார் புண்ணியத்தில் நாங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவபெருமான்னா. எனக்கும் சரி என் கணவருக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நினச்சி நாங்கள் கோவில் சுற்றி வரோம். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கும். இந்த மாதம் பௌர்ணமிக்கும் கோவில்கிறத கிரிவலம் வந்தோம்ப்பா. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய மக்கள் இப்படி தான் இப்போது கிரிவலம் வரணுன்னா நிறைய பாதைகளை வகுத்து வச்சுருக்காங்க நம்ம சித்தர் பெருமான்களும் முன்னோர்களும். ஆனால் யாருமே அதை பின்பற்ற மாட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எந்தெந்த ஊர்லேருந்தோ வரோம். நாங்களே சென்னையிலேருந்து இங்கே நம்ம தோட்டத்தில் ஒரு நாள் தங்கி தான் நான் கிரிவல பாதைக்கு போவேன், கிரிவலமும் சுற்றி வருவேன். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, முதல்லலாம் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நான் சுற்ற ஆரம்பித்த கூட்டம் ரொம்ப கம்மி. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் இந்த ஒரு 3 வருஷமாக நிறைய கூட்டங்க. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தை பௌர்ணமி விட்டுருவாங்க. நிறைய பேர் தை பௌர்ணமிக்கு வரமாட்டாங்க. மாசி, பங்குனி, சித்ரா பௌர்ணமி இந்த 3 பௌர்ணமி ரொம்ப விசேஷங்க. செம்ம கூட்டம் இருக்கும். நம்மளால் காலை வச்சு போகிற அளவுக்கு கூட இருக்காது. பொறுமையாக தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி தான் போவாங்க. அந்த அளவுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் இப்போ ஒவ்வொரு பௌர்ணமியும் எங்களுக்கு சித்ரா பௌர்ணமி மாதிரி இருக்குது. அவ்வளோ கூட்டம் வராங்க, கோடான கோடி மக்கள் வராங்க. ஆனால் யாருமே அந்த வழிமுறையை மட்டும் பின்பற்ற மாட்டுறாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கற்பூரம் வச்சு கும்பிட்டுட்டு, அதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா போதநாராயணர் கோவிலில் கற்பூரம் வச்சு கும்பிட்டு அனுமதி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இரட்டை விநாயகர்கிட்ட கற்பூரம் வச்சு விநாயகர்கிட்ட வணங்கிட்டு, அதுக்கும் அப்புறம் முனீஸ்வரர் இருக்காருங்க, அவர்கிட்ட கற்பூரம் வச்சு வணங்கிட்டு அப்புறம் தான் நாங்கள் ராஜகோபுரத்துக்கிட்ட கற்பூரம் வச்சு வணங்கிட்டு கிரிவல பாதை சொன்னால், நான் எப்படி சுற்றுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மௌனமாக தான் சுற்றுவேங்க. யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். என் கணவர்கிட்டயே பேச மாட்டேன். சிவாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை மட்டும்தான், ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு தான் சுற்றுவேன். என்னோட புத்தியிலையும் சரி என் மனசுலேயும் சரி சிவபெருமானை தவிர வேறு எந்த யோசனையும் யோசிக்க மாட்டேன். பிரச்சனை தலை போகிற பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த பிரச்சனையை நான் யோசிக்கவே மாட்டேன். கோவில் சுற்றி முடிக்கிற வரைக்கும் அப்படியே நான் கோவிலை சுற்றி கிரிவல பாதையில் சுற்றி முடிச்சுட்டு திரும்பியும் ராஜகோபுரத்தை கற்பூரம் வைக்க சொல்லக்கூட நான் என்ன வேண்டிப்பேன்னாக்கா, நாங்கள் 2 பேரும் சுற்றின பலன் மொத்தம் என் பிள்ளைங்களை போய் சேரட்டும் அப்படின்னு தான் வச்சு லாஸ்ட்டாக கற்பூரம் வச்சு வேண்டிப்போம். இப்படி தான் நாங்கள் சுற்றுவோம். மழை வந்தால் கொடை பிடிக்க மாட்டோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக நடக்க மாட்டோம். ஒவ்வொரு இந்த கிரிவல பாதையில் இருக்கிற ஒவ்வொரு ஆலயத்துலேயும் ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றி வணங்கிட்டு தான் போயிட்டே இருப்போம்.
இப்படி தான் நாங்கள் கிரிவல பாதையில் சுற்றணும். அதுதான் வழிமுறையும் கூட. நம்ம முன்னோர்கள் வகுத்த வழிமுறையும் சரி, நம்ம சித்தர் பெருமாள்கள் சொன்ன வழிமுறையும் சரி. ஏன்னா கிரிவல பாதையில் வந்து காத்தா அருபமா சித்தர் பெருமான்களும் நம்ம கூட சேர்ந்து கிரிவல பாதையில் சுற்றுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் நம்ம கூட கிரிவல பாதையில் சுற்றுவாங்க. இப்போ நம்ம கையை வீசி வேகமாக நடக்கும் போது அவங்களோட சித்தர் பெருமான்களோட தவத்தை கலைக்கிற மாதிரியோ, அவங்க மேலே பட்டு நம்ம அவங்க சபிச்சு சாபம் கொடுக்குற மாதிரியோ நம்ம நடந்துக்கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க, ஆனால் அதுதான் உண்மை. அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது இல்லையா? இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்க மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களையே அங்கே எடுத்துகிட்டு வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்தவங்கள சபிக்கிற மாதிரி. அப்புறம் அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை அங்கே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்கும் போது அவங்களும் அவங்க கூட வந்தவங்கள மட்டும் பாதித்தா பரவாயில்ல, எல்லாருமே பாதிக்கிறாங்க. கூட கேட்டு போகிறவங்களாம் நம்ம என்னத்தான் ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அடுத்தவங்க பேசுறது நம்ம காதில் விழாமல் இருக்குமா? அதை கிழ்ந்தா அந்த மனசை வந்து அது மாற்றுது. நிறைய பேர் அடுத்தவங்க கதை தான் கேட்குறாங்க, காதை விட்டு சிவனை நினச்சி யாருமே சுற்றலைங்க. இப்படி கொஞ்சம் நம்ம எங்கெங்கே இருந்தோ வரோம், எந்தெந்த ஊர்லேருந்தோ 5 ஹவர் 6 ஹவர் ட்ராவல் பண்ணி வந்து அந்த கிரிவலத்தை சுற்றணும், ஐயனை நினச்சி வணங்கணும் அப்படின்னு வரோம். உங்கள் கஷ்டத்தை வந்து நீங்கள் இது கிரிவல பாதையில் சொல்ல வேண்டியதில்லை, சிவபெருமான்கிட்ட சொல்ல வேண்டியதே இல்லைங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு தான் அவர் மலையாவா சிவனாக உட்காந்துட்டுருக்காரு. அப்படியாப்பட்டவர்கிட்ட நம்ம கஷ்டம் சொல்ல வேணாம். ஐயா உன் காலடியில் வந்து விழுந்துட்டேன், என்னை ஆதரிச்சிக்கோன்னு நம்ம சொல்லி சுற்றினாலே போதும், அவருக்கு எல்லாமே தெரியும். இப்படி தான் நம்ம கிரிவல பாதையில் சுற்றணும். இதை ஏன் நான் கொஞ்சம் சொல்கிறேன்னாக்கா, இந்த பங்குனி பௌர்ணமியில், இந்த பங்குனி பௌர்ணமி இல்லைங்க, எல்லா பௌர்ணமியிலுமே எல்லாருமே சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நாள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அங்கே நம்ம பேச மாட்டேன் நான். அதனால் எல்லாருக்கிட்டையும் சைலண்ட்டாக போங்க, அமைதியாக இருங்க, சிவனை நினச்சி சுற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்ல நினச்சாலும் நம்மளால் சொல்ல முடியல. அதனால் நம்ம வீடியோ வந்து எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க, அவங்க மூலியமா அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு அவங்களும் கிரிவலம் சுற்றுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து கிரிவல பாதையில் எப்படி சுற்றணும், கிரிவல பாதையில் என்னென்ன ஆலயங்கள் இருக்குது, கோவிலுக்குள்ளே என்னென்ன தெய்வங்கள் இருக்குது, 4 ராஜகோபுரம் இதெல்லாம் எடுத்துக்கு போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுபோல் இந்த வீடியோவையும் பார்த்து நமக்கு தெரியாத 4 பேருக்கு சொல்லணும் இல்லைங்களா? இப்போது எனக்கும் தெரியாது, இங்கே நம்ம தோட்டத்துங்களில் இருக்கிற இந்த நாட்டு வைத்தியத்தை பற்றி எனக்கும் தெரியாது. என் பாட்டி சொல்கிறாங்க, அந்த ஒன்றுத்தையும் எனக்கு தெரிஞ்சதை, நமக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷம், அவங்களும் பயனடைட்டோன்னு தான் நான் சொல்கிறேன். அதே போல் தான் இந்த விஷயமும் கூட. இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் போகணுன்னு தெரியாது, அங்கேருந்து வராங்க, அவங்க கஷ்டத்தெல்லாம் அந்த நடக்க சொல்ல அவங்க கூட வர தோழர்கிட்டையோ தோழிக்கிட்டேயோ சொல்லும் போது நமக்கு அந்த பாரம் குறைஞ்சிச்சின்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம் இல்லைங்களா? அங்கேருந்து பஸ் பிடிச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம எதுக்கு வரோம்? ஐயவனை நினச்சி கிரிவலம் சுத்த தானே வரோம். அதை மட்டும் செய்யுங்க. எனக்கு அது கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லணும், என்னோடய ஆதங்கத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நம்ம சாமியை நினைக்கத்தானே அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம். அவங்களோட உழைப்பும் இதுவும் தூரம், அவங்களோட கஷ்டமும் வீணாக போதேன்ற வருத்தம் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் கிரிவல பாதையில் சுற்றி வரவங்க அமைதியாக ஐயனை மட்டும் நினச்சி சுற்றி வாங்க. உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் நிறையவே கிடைக்குங்க. அதுக்கு சாட்சி நான் தான். எப்படி சொல்கிறது, என்ன என் அப்பா எல்லாரும் சிவபெருமான் சாமின்னு சொல்லுவாங்க, நான் அவரை என் அப்பாவாக தான் நினச்சி சொல்லுவேன், அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஏன் அப்பா என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. என் வாழ்க்கையில் எப்படி சொல்கிறது, என் கல்யாண வாழ்க்கை, என் கணவராகட்டும், என் பிள்ளைங்களாகட்டும் நல்லா இருக்காங்க, இன்னமும் நல்லா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அடுத்த காலகட்டத்தில் நான் கொண்டு போகவே இல்லை, என் அப்பா கொண்டு போகிறாரு. அவங்களுக்கு உண்டான நன்மைகளை அவர் கொடுக்குறாரு. அதில் நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டு அவருக்கு நன்றி சொல்கிறேன். காலையில் எழுந்துக்கும் போதே அவரை நினச்சி தான் எழுந்துப்பேன், படுக்கும் போதும் அவரை நினச்சி தான் படுப்பேன். இப்படி என் வாழ்க்கையிலே நிறைய நல்லதுங்க அவர் நடத்தின்னு இருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடத்துவார். அதுக்கு நான் என் அப்பா கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். நீங்கள் இந்த வழிமுறை மட்டும் கொஞ்சம் பின்பற்றுங்க. இன்னொரு விஷயம் இருக்குப்பா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோவில் சுற்றி வர சொல்ல நிறைய பேர் தெரியாமல், நான் கூட கொஞ்ச நாள் தெரியாமல் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்லக்கூடாதான்.
ஓம் சிவாய நமகன்னா சித்தர் பெருமான்களும் சிவனடியார்கள் மட்டும்தான் சொல்லணுமா. ஏன்னா அவங்க தன் குடும்பத்தையோ உறவினரையோ எல்லாத்தையும் விட்டு சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு வெறுத்துட்டு தானே அவர் சந்நிதியில் போய் சரணடைகிறாங்க. அவர் கோவிலில் அங்கே திருவண்ணாமலை கிரிவலை பார்த்தீங்களா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்டவங்க தான் ஓம் நம சிவாயன்னு சொல்லணுமா. நான் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டேன் ஐயா, என்னை வந்து நீங்கள் ஆற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் காலை பற்றிக்கித்தான். ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கிரிவல பாதையில் சுற்றி வர சொல்ல ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லி தான் சுற்றி வரணுங்க. ஓம் சிவாய நமகனா ஐயா என்னையும் என் குடும்பத்தையும் என் சுற்றும் சூழல் ஆட்களையும் ஆற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் அதுக்கு அர்த்தமா. அப்போ அவர் நம்மளை ஆதரிப்பார். அதனால் இனிமேல் கோவில் சுற்றும் போது எல்லாரும் ஓம் சிவாய நமகன்னு சொல்லுங்கள். நம்ம கோவில் சுற்றி வர சொல்ல தானம் பண்ணுவோம் இல்லையா, அந்த சிவனடியார்களுக்கு தானமாக கொடுப்போம் இல்லையா, அவங்க அதை வாங்குறவங்க அவங்க சொல்லுவாங்க ஓம் நம சிவாயன்ட்டு. அப்போது நம்ம சொல்லணும் சிவாய நமக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரணுங்க. இதுதான் வழிமுறை. என்ன மக்களே, கிரிவல பாதையில் எப்படி வலம் வரணும், எப்படி ஐயனை கும்பிடணுன்ட்டு எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை கிரிவலம் ரெகுலராக வரவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பராக இருந்தால் அவங்களுக்கு சொல்லி விளக்கி அவங்களும் நல்ல பயனை அடைஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி. வாழ்க வளமுடன்.